மதியோட கேரக்டர் பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹரின்னு கமெண்ட்ல போட்டுடுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மனுஷன் ஆல்ரெடி மனசு உடஞ்சு போய் நம்ம பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்கறதுக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க. இங்க வந்த உடனே லட்சுமி அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்க கத்துக்கோங்க, இல்லைனா இப்படிதான் எல்லார் வீட்டு படி ஏறி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறாங்க. அதை கேட்டதும் மனுஷன் ரொம்பவே உடஞ்சு போயிட்டு அங்கேருந்து நம்ம பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு வெளில வராரு. வெளில வரும்போது இங்கே மலர் இருந்துட்டு வெளில வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவங்க வீட்டில் எல்லாரும் இப்படி தான் நமக்கு தெரியும்ல, இங்கே மதி பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல அப்படின்ற மாதிரி இங்கே மதிக்கு சப்போர்ட்டாக மலர் இறங்கி வராங்க. உடனே அதுக்கு மதி அவங்க அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, என்ன இருந்தாலும் என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் பொண்ணு அப்படி பண்ணதுனால தானே இந்த நிலைமைக்கு வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன் படியெலாம் ஏற மாதிரி ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் பண்ணது தப்புமா அப்படின்ற மாதிரி இங்கே மதி அவங்க அப்பா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மதி அங்கே தங்கராஜ் வீட்டில் தான் இருக்காங்க, அங்கே எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, அங்கே ரேவதி அண்ணி இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டதும் மதிய அவங்க அப்பா இருந்துட்டு மனசு உடஞ்சு போயிட்டு அங்கேருந்து நேராக மதியை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறாரு. அங்கே போனவொடனே இங்கே தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் அப்போ தான் வீட்டுக்கு வந்தவொடனே, டேய் சுரேஷ், இங்கே பாரு, மனசில் எதுவும் வச்சுக்காத, இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி கேளு, உடனே நீ ஒன்றும் மதிக்கிட்ட பேசிக்க வேணாம், ஒரு 3 நாள் போட்டோம், அதுக்கப்புறம் நீ பேசி சமாதானப்படுத்து, இப்போ நீ பேசினா அவள் இன்னும் தலைமையில் ஏறி உக்காந்திப்பாடா அப்படின்னு சொல்கிறப்பவே இங்கே மதியோட அவங்க அப்பா தங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக போகும்னு நினச்சி தான் அங்கே மதிய அவங்க அப்பா வந்தார். ஆனால் அங்கே தங்கராஜ் இருந்துட்டு மதிய அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு யார் என்ன எடுத்து சொன்னாலும் அவன் மண்டையில் ஏற மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், அவங்க வீட்டில் அவங்க மாமியாரும் மாமனாரும் பயப்படுறாங்க, இவன் இங்கே இருந்தால் எங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆகிடும் அப்படின்னு, அதனால தான் நாங்கள் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், இப்போது உங்கள் பங்குக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அறிவுரை கொடுங்க, அதாச்சும் அவன் மண்டையில் ஏறதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் இங்கே ஒரு பக்கம் இவர் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாரு. உடனே மதியை கூட்டிகிட்டு போய் இங்கே மதிய அவங்க அப்பா தனியாக பேசுகிறாரு. இங்கே பாருமா, நீ இப்படிலாம் பண்ணாத, நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், இங்கே உனக்கு நிம்மதி இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழம ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அதுக்கு மதியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னெல்லாம் யாருமே எதுவும் பண்ண முடியாது, அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் நான் அங்கே தானப்பா வரப்போகிறேன், அது என் வீடுப்பா அப்படின்ற மாதிரி இங்கே மதியம் அவங்க அப்பாவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ தான் ரேவதி உள்ளே வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே நான் இருக்கேன், அங்கே மலர் இருக்கா, நாங்கள் 2 பேரும் இருக்கும்போதும் மதியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, மதியை எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மனசு கஷ்டப்படாமல் இங்கேருந்து நிம்மதியாக போங்க, உங்கள் பொண்ணு நல்லா வாழ்கிறா அப்படின்ற செய்தி உங்கள் காதுக்கு சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி இங்கே ரேவதி சொல்லி மதி உங்கள் அப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதி சொன்ன மாதிரி இங்கே மதி எல்லாத்தையும் சந்தோஷமாக இருப்பாளான்ட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க.